திருச்செந்தூர் காலை பிடிச்சிக்கோ, அவன் காலை பிடிச்சிக்கோ. சரிங்கம்மா. அவன் தான் உன்னை காப்பாற்ற முடியும், வேறு யாரும் உன்னால காப்பாற்ற. முருகன் தான் சாச்சாத்து உன்னை காப்பாற்றுவார். சரிங்கம்மா. நீ திருச்செந்தூர் போயிட்டு வாடா. சரிங்கம்மா. உன் பிரச்சனைக்குள்ளால் முற்றுப்புள்ளி வந்து உன் பையனால நீ நல்லா இந்த செல்வாக்கு பணம் காசோட பொழைக்கலாம். சொன்ன பேச்சுக்கு நானாச்சுடா, சரியா? வெளியவே போக முடியல, சுத்தி கடங்காரம் வந்து நிக்கிறாங்கம்மா. எனக்கு குட்டே ஆகணும், சண்டை மேல சண்டை. இது வரைக்கும் குழந்தை பிறந்து ஒரு துணி எடுத்து கொடுக்குற வக்கு இல்லம்மா. எனக்கு இழந்துட்டேன் நான், ஆண் சாவறதா வாடுறதான்னு தெரியலம்மா. உன் குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரமாடாப்பா. நீங்க சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துடணும். முதல்ல அங்க வந்து 105 பஸ் நம்பர், இந்த நம்பர்ல ஏறி உட்காந்துக்கலாம். அப்படி இல்லை ஷேர் ஆட்டோ நிறைய போயிட்டு இருக்கு. ஷேர் ஆட்டோல வந்து கத்தாலாப்பாடி அப்படிங்கிற ஊரை கேட்டா என்னுடைய கோவில் ஆசிரமம் இருக்கிற இடம் தான் கத்தாலாப்பாடி, மதுரகாளியம்மன் ஆசிரமம். அந்த ஆசிரமம் அங்கதான் இருக்கு. அதனால இந்த பஸ்ல ஏறி பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து கண்டிப்பா என்ன அருள்வாக்கு கேட்க கண்டிப்பா அனைவரும் வரலாம். அம்மன் அருள் பெறலாம். புத்தர பாக்கி வேணும், கல்யாணம் பண்ணி வைன்னு வந்து கேட்டான். அதுக்கு மேலே அவன் சொல்லுவான், நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ணி வச்சிருக்கிற மட்டும் கையில் அவங்ககிட்ட கல்யாணம் பத்திரிக்கை எடுத்துன்னு வந்தேன். பத்திரிக்கை எடுத்துன்னு வந்ததுக்கு அப்புறமேட்டு பத்திரிக்கை வச்சோன்னே கையை பிடிச்சி பார்த்து சொல்லிட்டாங்க, 3 மாதத்துல வீட்டில் பிரச்சனை வந்துடும், வீட்டில் பிரச்சனை வரும், 2 பேரும் வெளியே போகிற மாதிரி வருவீங்கன்னு சொன்னாங்க. மே 26 கல்யாணம் ஆச்சு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 22ஆம் தேதி பிரச்சனை சண்டை எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பிரச்சனை தீர்க்கிறதுக்கோசம் நான் மறுபடியும் இங்கே வந்திருந்தேன். அந்த பொண்ணு வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு கனி கொடுத்துருந்தாங்க. இருந்துச்சு, ஆனால் பிரச்சனை இருந்தாலும் வீட்டிலே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அப்பயே சொல்லி அனுப்பிச்சாங்க, ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. ஆனால் இப்போ வந்து மறுபடியும் வீட்டில் ஒரே பிரச்சனை, கையில் ₹1 பணம் இல்லை. இந்த ஒரு 7-8 மாதம் இப்போ ஒரு பொட்டு நகை இல்லை. கிட்டத்தட்ட 15,000 எடுத்து போய் வச்சுட்டேன். 2 தொழில் பண்ணேன், 2 தொழிலுமே இல்லை. கடைசியாக முந்தினேற்று மணி கடைசியாக தாலி தான் எடுத்து காமிக்கிறாங்க. ₹1 பணம் இல்லை. கேட்குறவங்களாம் எவ்வளோ எடுத்து கொடுத்து இப்போ வரைக்கும் நான் கேட்காம தான் இருக்கேன். ஆனால் இன்னைக்கு இந்த நிலைமை ஏன் வந்துச்சுன்னு தெரியல. ஒன்றுமே இல்லை, எதுவுமே இல்லை. வீட்டில் வந்து இப்போ 2ஆம் மாதம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. குழந்தைய தூக்கின்னு நேற்று போய் குழந்தைய விட்டு தூக்கு மாட்டிக்க போயிட்டாங்க. தூக்கு மாட்டிக்கின்னு ஒரே பிரச்சனை. மறுபடியும் கூட்டு வந்து 2ஆம் மாதம் தான். தூக்கு மாட்டிக்கு போனது யாருன்னு கேளு. என் மனைவி. இப்போ பாடம் படிக்கலாமான்னு கேளு. படிக்கலாம். அம்மா ஆகாதுங்கிறா, அக்கா ஆகாதுங்கிறா, தங்கச்சி ஆகாதுங்கிறா. தனி குடுத்தனமா இருந்து பொழைக்கிறேன். இல்லை நான் உங்ககிட்ட பொழைக்கல, உன்னோட நான் வாழல, உன்னோட இருக்கல, நான் வாழ பிடிக்கலங்கிறா. வேதனை பண்ணுறா, துன்பத்துக்கு ஆளாக்குறா, துயரம் படுத்துறா. உன்னால என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும் உன்னை கேள்வியா கேட்கறாடப்பா. உன்னை பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஆட்டங்கட்டி அலமோதி திரியிறாடப்பா. 10 பேத்துக்கு முன்னாடி தலை நிமிந்து நடக்கிற பொழக்கீல, பண்ணைத்துல செய்கிற வேலையை செய்ய முடியல, பல கோளாராயி நிக்கிற கொடுமையில தவளிக்கிற. நிம்மதிப்படப்பா, நீ கண்ணீர் வடிக்காத. நல்ல வாழ்க்கை நல்ல பொழப்ப அமைச்சு தாத்து என் பொறுப்புடாப்பா, நீ பயந்துக்க வேண்டாம், சரியா? என்ன உன் மேல நான் கருணாக 50 வருஷம் இருக்குது, நீ தொட்டது எதுவும் விளங்காதுன்றாங்கம்மா. என்னால குறைஞ்சபட்சம் 10 போலீஸ்காரங்க உருவாயிருக்காங்கம்மா. முந்த நேரத்து கூட 2 SI படிக்கிறதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறாங்கம்மா. உன்னால தான் போலீஸ் ஆக முடியல, எங்களையாச்சும் ஆக்கி விடுன்னு வந்து கேட்குறாங்கம்மா. ஆனால் என் மனசுக்குள்ள இருக்கிற ஆசை 8 வருஷமா முயற்சி பண்றேன், எனக்கு அது ஒரு இது கிடைக்கல. உன்னாலதான் வளருவாங்கன்றாங்கம்மா ஜாதக்காரம். எனக்கு எந்த பலனுமே இருக்காது, நீ இருக்கிற வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டு போ. நீ மீன ராசிக்காரனாடா? மிதுன ராசி. அதான் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரமாடா? ஆமா. வாழ்றதே வேணும்னு சொல்லி அவர் அனுப்பிச்சிட்டாருமா. என்ன யாரு? இந்த ஜாதக்காரு இருக்கிற வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போ அப்படின்றாருமா. பாலு ஐயரா? ஆமா. மகாலம்மன் அருள்வாக்கு ஜோதிடரா? அது மிக மிக கெட்ட நேரம்னு எழுதி கொடுத்துட்டாருமா. வெளியே போன்னு அனுப்பிச்சிட்டாங்கம்மா. என்ன முந்த நேரத்து தான்மா போய் பார்த்தேன். லக்கணத்தை எங்கேயுமே குடிக்காம விட்டுருக்குறானுங்க. கேது லக்கணம், கேதுல இருக்குது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. உண்மைதான்டப்பா, உண்மைதான். என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ, எப்படி நீ முன்னுக்கு வருவியோ தெரியல. குடும்பம் கலையணும், கூட்டம் கலையணும், பண்ணையும் கலையணும், பட்டி கலையணும். நீ எங்க போனாலுமே 10 ரூபா. யாப்பா தடம் கட்டி நிக்கிறீங்க?
தயவுசெய்து தடம் கட்டி நிக்காதீங்க, ஓரமா அதை எடுத்துக்கிட்டே போடா, எடுத்துக்கிட்டு போடா. உன் பண்ணையும் கெடணுமாடா, பட்டி கெடணுமாடா, குடும்பம் பெரியனடா, கோளாறாகணும் தாண்டா உன் ஜாதகத்தில். அதனால தாண்டா அந்த பாலு ஐயர் அப்படி ஒன்று சொல்லி அமைச்சாரு. இந்த பிரச்சனை தீரல, முடிவாகலன்னு சொல்லுறாங்க. இன்னும் அதிக பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு பரிகாரமும் சொல்லி இருப்பாங்க. அந்த பரிகாரம் என்னன்னு கேளுடாப்பா. அந்த பரிகாரம் என்ன? 3 எலுமிச்சம்பழம் குத்து சூலத்துல குத்த சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு தாயத்து குத்தாங்க. அதை நான் இன்னும் கட்டலை. இங்க வந்துட்டு போயிட்டு எது வந்தாலும் கட்டிக்கலான்னு இருந்தேன். நல்லா கேட்டுக்க நான் சொல்றத. சமுத்திர கடலுக்கு போகணும், சமுத்திர கடல்ல தலை முழுவணும், சமுத்திர தண்ணி கொண்டாந்து வீட்டு வரைக்கும் தெளிச்சு விடணும். பேசுறப்பா பாமா இல்லைன்னு பேசுறாப்பா. அந்த சமுத்திர கடலை தலைமுழுவி சமுத்திரத்துல விட்டுட்டு வந்தா உன்னோட பிரச்சனை நீங்கிறதுக்கு ஒரு 50% நீங்கி போயிடும். அதுக்கு மேல நாளிக்கல் கிணத்துல தலைமுழுவணும், நாளிக்கிணத்துல போய் கும்பிட்டு வரணும். நாளிக்கல் எங்க இருக்குது? திருச்செந்தூர்ல. அந்த திருச்செந்தூர் காலை பிடிச்சிக்கோ, அவன் காலை பிடிச்சிக்கோ. சரிங்கம்மா. அவன் தான் உன்னை காப்பாற்ற முடியும், வேற யாரும் உன்னால காப்பாற்ற. முருகன் தான் சாச்சாத்து உன்னை காப்பாற்றுவார். சரிங்கம்மா. நீ திருச்செந்தூர் போயிட்டு வாடா. சரிங்கம்மா. உன் பிரச்சனைகளால் முற்றுப்புள்ளி வந்து உன் பையனால நீ நல்லா இந்த செல்வாக்கு பணம் காசுற பொழைக்கலாம். சொன்ன பேச்சுக்கு நானாச்சுடா. சரியா? வெளியவே போக முடியல. சுத்தி கடங்காரம் வந்து நிக்கிறாங்கம்மா. எனக்கு குட்டே ஆகணும், சண்டை மேல சண்டை. இது வரைக்கும் குழந்தை பிறந்து ஒரு துணி எடுத்து கொடுக்குற வக்கு இல்லம்மா எனக்கு. அமைதிப்படுத்தி தரேன். மொத்த நகையை வச்சுட்டு மரியாதை இல்லம்மா எங்கேயுமே. அந்த ஃபைனான்ஸும் கீழே போயிடுச்சு.